கோபத்தால் வாழ்ந்தவனை விட வீழ்ந்தவனே அதிகம். கோபம் அன்பானவர்களை உங்களிடமிருந்து பிரிக்கும் சகுனி. கோபம் நம் கூடவே இருக்கும் துரோகி. கோபம் நம்மையே வீழ்த்த நினைக்கும் எதிரி. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. உன் மீது விருப்பம் இருக்கும் வரை உன்னுடைய அன்பானது அதிசயம் என்று மதிக்கப்படும். அதுவே வெறுப்பு வந்துவிட்டால் அற்பம் என்று மிதிக்கப்படும். பார்த்து நடந்து கொள். நாம் நேசிக்கும் ஒருவருக்கு நம் மீது இல்லாத விருப்பத்தை நாம் கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாது. அப்படி மீறி செய்தால் எதிர்பார்த்த அன்பை விட அவர்களிடமிருந்து எதிர்பார்க்காத வெறுப்புதான் நம்மை வந்து சேரும். யாரையும் வெறுக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செலுத்தும் வெறுப்பு என்றைக்காவது ஒரு நாள் உங்களிடம் திரும்பி வருவது உறுதி. அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். நிச்சயம் அந்த அன்பு உங்களிடம் ஒரு நாள் திரும்பி வரும்.